ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை 2026 ஆகஸ்ட் 6 இல்லை 7 எப்படி வழிபட்டால் நினைத்தது நடக்கும்? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் ஆடி கிருத்திகை. ஆடி மாதத்தில் வரும் ஆடி வெள்ளி, ஆடி பெருக்கு போன்ற நாட்கள் எப்படி வேண்டிய வரங்களை அருளி வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய நாட்களோ, அதே போல வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும், வேண்டிய வரங்கள் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபடலாம். ஆடி கிருத்திகை இந்த ஆண்டு எப்போது வருகிறது, எந்த நாளில் எந்த முறையில் விரதம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும்தான் உகந்தது என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆடி மாதம் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் ஏற்ற சக்தி வாய்ந்த மாதம் என்பது பலருக்கும் தெரியாது. ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்புக்குரியதாகும். அதே போல ஆடி மாதத்தில் வரும் அனைத்து பிரதோஷங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆடி மாத பௌர்ணமியில் பெருமாள் வழிபாடு செய்வது கேட்ட வரங்களை தரும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய மிகவும் சிறப்புக்கு உரிய முக்கியமான வழிபாட்டு நாளாக கருதப்படுவது ஆடி கிருத்திகை. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கிருத்திகை விரதம். வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை அல்லது உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடலாம். உயர் பதவி என்றால் வேலையில் கிடைக்கும் பதவி உயர்வு மட்டும் கிடையாது. திருமணம், குழந்தை வரம், வேலை, நோய் தீர வேண்டும் என்பது உள்ளிட்ட என்ன வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றாலும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கையாக உள்ளது. கிருத்திகை நட்சத்திரமானது ஆகஸ்ட் 6 மாலை 6:18 தொடங்கி ஆகஸ்ட் 7 மாலை 4:51 மணிக்கு தான் முடிவடைகிறது. அதனால் இரண்டில் எந்த நாளை ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது என்ற குழப்பம் பக்தர்களிடம் ஏற்பட்டுள்ளது. பொதுவாக கிருத்திகை விரதம் என்பது பரணி நட்சத்திரத்தில் துவங்கி கிருத்திகை நட்சத்திரத்தில் நிறைவு செய்ய வேண்டும். அந்த விதியின்படி பார்த்தால் ஆகஸ்ட் 6 என்றுதான் பரணி, கிருத்திகை என இந்த 2 நட்சத்திரங்களும் உள்ளது. அதனால் அந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம். திருத்தணி உள்ளிட்ட பெரும்பாலான முருகன் கோவில்களில் ஆகஸ்ட் 6 தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளது. சில கோவில்களில் பூஜை விதிகள் மாறும் என்பதால் சில கோவில்களில் ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படும். உங்களுக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலில் எந்த நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளது என்பதை விசாரித்து அந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். பரணி நட்சத்திரம் அன்று அதிகாலையிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும். முழு நேரமாக உபவாசம் இருப்பவர்கள் இருக்கலாம். அப்படி முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உபவாசமாக இருந்து பகலில் இலை போட்டு முருகனுக்கு படைத்துவிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு முருகனுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும், அங்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டில் முருகப்பெருமானின் விக்கிரகம் அல்லது வேல் வைத்து இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். விக்கிரகமோ வேலோ இல்லாதவர்கள் முருகனுக்கு பால், தேன், தினைமாவு ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். எதுவும் முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் வைத்து வழிபடலாம். வீட்டில் ஷட்கோண கோலமிட்டு அதில் 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். காலை மாலை இருவேளையும் ஷட்கோண தீபம் ஏற்றுவது சிறப்பு. வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு உரிய கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருப்புகழ் போன்ற ஏதாவது ஒரு பாடலை பாடலாம். ஏதாவது குறிப்பிட்ட வேண்டுதலை முன்வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக விரதம் இருப்பவர்கள் அவர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ற திருப்புகழை படித்து முருகனை மனதார வழிபடலாம். சிலர் முருகனுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என வேண்டியிருந்தால் அவற்றை இந்த நாளில் நிறைவேற்றுவது சிறப்பானது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.